இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்கிரீன் லவ் டெம்ப்ளேட் வீடியோவை Kinemaster ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கான வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ நான் 100% கன்ஃபார்மா சொல்லுவேன். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா புரியாது. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நண்பா, நீங்க Kinemaster ஆப்பை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஃபுல் ஸ்கிரீன் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ வைக்க போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. இப்போ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், நான் இந்த டெம்ப்ளேட்ல 2 ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ஐடியா படி ஒரு ஸ்பெக்ட்ரம்ல ஹீரோவுடைய இமேஜும் அண்ட் அடுத்த ஸ்பெக்ட்ரம்ல வந்து ஹீரோயினுடைய இமேஜும் ஆட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறமா பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்ல வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க இமேஜ் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது, உங்களுடைய ஐடியாக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்டுக்கு ஆட் பண்ண போகும் இமேஜை சூஸ் பண்றேன். இப்போ அந்த இமேஜை ஃபுல் சைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இங்க இருக்க ஸ்கிரீன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ மேல இருக்க ஆப்போசிட் லெவல்ல ஒரு 50 ரேஞ்சுக்கு மாதிரி வச்சிருங்க. ஸோ இப்போ அந்த இமேஜோடைய லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ மேல இருக்க ஸ்பெக்ட்ரமுக்கு ஹீரோவுடைய இமேஜை ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த இமேஜ்ல வந்து அந்த ஹீரோவை மட்டும் நான் தனியா கட் பண்ணி எடுக்க போறேன். அதுக்கு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இப்போ மேல இருக்க மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. இப்போ ஷேப்ஸுக்கு போயிட்டு சர்க்கிள் ஷேப்பை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ கரெக்டா அந்த ஹீரோவுடைய பிக்கை மட்டும் தனியா கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ அந்த இமேஜை கரெக்டா அந்த ஸ்பெக்ட்ரம்ல வச்சிருங்க. ஸோ கரெக்டா வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ கீழே இருக்க ஃபெதர் லெவல்ல ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் செகண்ட் இமேஜை ஆட் பண்றேன். ஸோ சேம் அதே போலவே ஹீரோயினுடைய இமேஜை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இந்த இமேஜுக்கும் சேம் ப்ராசஸ் தான். மறுபடியும் கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போய் ஃபெதர் லெவல்ல ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ண இருக்கு. அதாவது இந்த வீடியோக்கு ஒரு பார்டர் ஆட் பண்ணணும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு நான் கலர்ஸ் வந்து 2 விதமா டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது மேல் பார்ட் வந்து கிரீன் கலர்லயும் அண்ட் அதே போலவே கீழ் பார்ட் வந்து ஒயிட் கலர்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க பார்டர் ஆட் பண்ணும்போதும் கீழ் பார்ட் வந்து ஒயிட் கலர்லயும் அண்ட் அதே போலவே மேல் பார்ட் வந்து கிரீன் கலர்லயும் இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா ஒரு கிரீன் கலர் பார்டரை நான் ஆட் பண்றேன்.
ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ அந்த பார்டரை ஹாஃப் சைஸுக்கு கிராப் பண்ணுங்க. ஸோ இப்போ அதை ஸ்லைட்டா டிராக் பண்ணி மேல் பாட்டுக்கு வச்சிருங்க. ஸோ இப்போ அதே போலவே ஒரு ஒயிட் கலர் பார்டரை நான் ஆட் பண்றேன். ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான், ஹாஃப் சைஸ்க்கு கிராப் பண்ணுங்க. இப்போ அந்த பார்டரை இந்த வீடியோடைய கீழ் போர்ஷனுக்கு வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஸ்பெக்ட்ரம்ல ஆட் பண்ணிருக்கும் இமேஜஸ் உடைய கலர்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பேக்ரவுண்டுக்கு ஆட் பண்ணிருக்க இமேஜ் உடைய கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா மேபி நீங்க ஆட் பண்ணிருக்கும் டெம்ப்ளேட் உடைய கலர் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இப்போ நான் ஸ்பெக்ட்ரம்ல ஆட் பண்ணிருக்கும் இமேஜஸ் உடைய கலர்ஸை அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு மறுபடியும் ஒரு வேற லெவலான பபிள்ஸ் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இங்க இருக்க ஸ்கிரீன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. ஸோ பேக் வந்ததுக்கு அப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இங்க வந்து செகண்டா இருக்க ஆப்ஷனை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ லாஸ்டா இந்த வீடியோக்கு ஒரு சாங் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்கிரீன் லவ் டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ நண்பா, இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கும் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் அந்த பார்டர்ஸ் உடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூட வரும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போல ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.